வணக்கம் காய்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மௌத்தம்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்துக்கு போகிறோங்க. அதை தாண்டி இன்டீரியர் இன்னும் கொஞ்சம் உள்ளே போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சான் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் இருக்குதுங்க. கோயம்புத்தூர் டு பாலக்காடு போகிற வழியில் வந்து ஒரு ரைட் எடுத்தீங்க அப்படின்னா வந்து வர முடியும். நான் அதுக்கு லொக்கேஷன் தரேன். இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் இருக்குதுங்க. அப்புறம் வந்து ஒரு நதி போகுது. குளிக்கிற அளவுக்கு தண்ணி போகாட்டியும் வந்து டைம் பாஸ் பண்ண போகலாம், ஜாலியாக வந்து ஒரு பிக்னிக் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை போய் பார்க்கலாம். அது போக ரோடு வந்து நீட்டாக இருக்குங்க. பக்கத்துலேயே பீப்புள்ஸ் இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறது செம ஹாப்பிங்க. நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலக்காடு டு கோயம்புத்தூர் பைபாஸ்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் உள்ளே போனோம்னா ரைடுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான இடம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே ஒரு 6 அருவியும் இருக்குது அப்படின்னாங்க. சின்ன அருவி அப்படின்னு இங்கே வந்து தான் சொன்னாங்க. 6க்கு தான் மெயினாக நம்ம வந்தோம். 6 என் பேக் சைடில் இருக்குது, நான் காமிக்கிறேன். ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டோம். கால் நினைக்காம போனால் நல்லா இருக்குமாங்க. வாங்க கால் நினைச்சி போகலாம். அப்புறம் தண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தண்ணி சில்லுன்னு இருக்குங்க. ஸோ குளிக்கிறதுக்கு இருந்துருந்துச்சுன்னா சூப்பராக இருந்திருக்கும். பட் எல்லாமே இவ்வளோதான் இருக்குது. தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. குளிக்கிற அளவுக்கு இருந்ததுன்னா சூப்பராக இருந்திருக்கும். தண்ணி சில்லுன்னு இருக்குது, க்ளீனாக தான் இருக்குது. தண்ணி க்ளீனாக தாங்க இருக்குது. நதி பார்த்திங்கன்னா குளிக்கிற அளவுக்குலாம் இல்லைங்க. தண்ணி மேக்ஸிமமே இவ்வளோ தான் இருக்கும். சில இடத்துலலாம் ரொம்ப கீழே கால் நினைக்கிற அளவுக்கு தான் அங்கே போயிட்டுருக்கு. ஸோ மழை பெஞ்சால் வரும்.
அந்த அருவி வந்து பார்க்க முடியல நம்மளால், க்ளோஸில் இருக்காமா. ஸோ கொஞ்சம் யானை ப்ராப்ளம் இருக்கனால அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் வந்து பெரிய அருவிலாம் இல்லை, சின்ன அருவின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து நம்மளால் பார்க்க முடியல. வேறு என்ன ஃபைனலாக அந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரைடுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க. நான் காமிச்சிருப்பேன், 2 பக்கமும் சூப்பராக இருந்துச்சு. ரோடும் வந்து பர்ஃபெக்டாக இருக்குங்க, குண்டு குழியெலாம் இல்லாமல் இருக்குது. நம்ம ரோடு கூட குண்டு குழியாக இருக்கும், ஆனால் இது வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு ரோடு. ஸோ ரைடுக்கு சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி இந்த வியூஸு ஃபோட்டோவுக்கு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க. Until it's bye from Roki and behind the camera Nithish.